அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கேள்வி கேட்பது குற்றமல்ல. மார்க்கம் பற்றி கேள்வி கேட்பது குற்றமா? மார்க்கம் என்று எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் ஆதாரம் கேட்டு அது குறித்து சிந்தித்து முடிவெடுக்கும் சிறந்த நிலைக்கு மக்கள் வந்திருக்கின்றார்கள். இச்சூழ்நிலையில் சிலர் மக்களின் ஆய்வு சிந்தனையை மழுங்கடிக்க முனைகிறார்கள். மார்க்கம் பற்றிய கேள்விகளை கேட்க கூடாது, அந்த பண்பு நம்மை சீரழித்து விடும் என்று சில செய்திகளை முன்வைக்கின்றார்கள். அதன் உண்மை தன்மையை பார்ப்போம். வாதம் 1. மார்க்கத்தை போதிப்பவர்களிடம் எந்த ஒரு எதிர்கேள்வியும் கேட்கக்கூடாது என்று சொல்பவர்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 101 வசனத்தை ஆதாரமாக எடுத்து காட்டுகிறார்கள். விளக்கம் 1. மார்க்கம் தொடர்பாக கேள்வி கேட்பது தவறு என்ற கருத்தில் மேற்கண்ட இறைவசனம் அமையவில்லை. மாறாக இறைவனிடம் இருந்து இறை தூதருக்கு இறை செய்தி அருளப்படும் நேரங்களில் கேள்வி கேட்பதைத்தான் குறிக்கின்றது. மேலும் அதற்கான காரணமும் அதிலே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த காரணத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நபி மொழியும் இருக்கின்றது. நம்பிக்கை கொண்டோரே, சில விஷயங்களை பற்றி கேள்வி எழுப்பாதீர்கள். அவை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு தீங்கு தரும். குர்ஆன் அருளப்படும் நேரத்தில் அவை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டால் அவை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு விடும். அவற்றை அல்லாஹ் மன்னித்தான். அல்லாஹ் மன்னிப்பவன், சகிப்புத்தன்மை உள்ளவன். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர் இவ்வாறு கேள்வி கேட்டனர், பின்னர் அவர்கள் அவற்றை மறுப்போராக ஆகிவிட்டனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 101. சிலர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விளையாட்டாக கேள்வி கேட்பது வழக்கம். இவ்வாறாக ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என் தந்தை யார் என்று கேட்டார். தமது ஒட்டகம் காணாமல் போய்விட்ட இன்னொருவர் என் ஒட்டகம் எங்கே என்று கேட்டார். அப்போதுதான் அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் இந்த வசனத்தை அருளினான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, சில விஷயங்களை கேட்காதீர்கள், துருவி கேட்காதீர்கள். ஏனெனில் அவை உங்களிடம் வெளிப்படுத்தப்பட்டால் அவை உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். குர்ஆன் அருளப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் அவற்றை பற்றி நீங்கள் வினவினால் அப்போது அவை உங்களுக்கு வெளிப்படையாக கூறப்பட்டுவிடும். நீங்கள் இதுவரை விளையாட்டுத்தனமாக வினவியவற்றை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் இருக்கின்றான். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 92. என்னுடைய தந்தை யார் என்று கூட சில நபர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சகட்டு மேனிக்கு கேள்வியை கேட்டனர். இது மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் போது தம் தந்தை என இவர் யாரை நினைக்கின்றாரோ அவர் அல்லாதவர் ஒருவேளை தந்தையாக இருந்துவிட்டால் வீணான மன சங்கடத்தை, கவலையை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். எனவேதான் இறை தூதரிடம் சில விஷயங்கள் குறித்து கேள்விகள் கேட்க கூடாது என மார்க்கத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.